திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாளர் வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணியுடனாகிய ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய எப்பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் நாயன்மார்களுடைய குருபூசை திருநாளை முன்னிட்டு அவர்களுடைய அருள் வரலாற்றை தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நாம் அப்பர் சுவாமிகளுடைய திருநாவுக்கரசருடைய குருபூசை திருநாளை முன்னிட்டு அவருடைய அற்புதங்கள், அப்பரின் அற்புதங்கள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். நமக்கு சித்திரை பிறந்துட்டாலே அப்பர் சுவாமிகளுடைய குருபூசை திருநாள் நமக்கு ஞாபகம் வரணும். வைகாசி பிறந்துட்டா ஞானசம்பந்தருடைய குருபூசை திருநாள். சித்திரைக்கு சதய நட்சத்திரம் அப்பர் சுவாமிகள், வைகாசி மூலம் திருஞான சம்பந்தர் பெருமாள், ஆணி மகம் மாணிக்கவாசகருடைய குருபூசை திருநாள், ஆடி சுவாதி நம்மளுடைய நம்பியாரூர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூசை திருநாள். இப்படி தொடர்ந்து நமக்கு சித்திரை பிறந்த உடனே அப்பர் சுவாமிகளுடைய குருபூசையிலே தொடங்கி நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நால்வருடைய குருபூசை திருநாள் அடுத்தடுத்து மாதங்களில் தொடர்ந்து வருது. நாம் என்ன செய்யணும்னா அவங்களுடைய அருள் வரலாற்றையும் அவர்கள் பாடி அருளிய தேவாரம், திருவாசகம் முதலிய பணுவல்களையும் அவர்களுடைய அற்புத செயல்களையும் தலயாத்திரையையும் நினைந்து நெகிழ்ந்து பாடி கேட்டு உய்வு பெறணும். இதுதான். பாட முடியலையா கேளுங்க, பாட முடியுதா பாடுங்க, தலையாத்திரைக்கு வர முடியுதா தலையாத்திரை பண்ணுங்க, உழவார பண்ண முடியுதா பண்ணுங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, ஒரு பூ எடுத்து மாலை தொடுத்து கொடுக்குறீங்களா கொடுங்க. என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதுதான் நம்ம சைவ சமயத்துக்கு ஒரு சிறப்பு. இதை தான் நீ செய், இப்படி தான் நீ செய்யணும்னு சொல்லவே இல்லை. உன்னால் என்ன முடியுமோ செய். அதெல்லாம் எதுவுமே முடியாது. நான் கோயிலை சுத்தப்படுத்துகிறேன் செய், இல்லை நான் பாடம் மட்டும்தான் செய்வேன் செய். சுதந்திரம், அதுதான் நம்ம சைவ சமயம். கட்டுப்பாடுகளே எந்த இடத்துலையும் இல்லை. அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம இருக்கலாம். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றது அது ஒரு தனி வழி. ஆனால் சைவ சமயத்தில் கட்டுப்பாடுன்னு இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. யாருக்கு என்ன முடியுமோ செய்யுங்க. கட்டுப்பாடோடு இருக்கிறவங்களும் இருங்க. நான் இப்படி தான் தீக்க வாங்கணும், இப்படி தான் பூஜை பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது முடிகிறவங்க அது ஒரு சாரர் அப்படியே இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதெல்லாம் எங்களால் முடியாதுமா, நாங்கள் இனி தீக்க வாங்கிட்டு உட்காந்து சிவ பூஜை பண்ணி அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களால என்ன முடியுமோ அதை செய்யலாம். இதுதான். எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு இல்லாமல்
ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருக்காங்கல்ல, அதை தான் நம்ம வந்து பாராட்டணும். அதை தான் நம்ம சமயம் சொல்லும். எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் இருக்கிறத விட்டுட்டு ஏதோ ஒரு முயற்சி இறைவன் அடையணும், இறைவன் பால் செல்லணும் அப்படின்னு செய்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதை தான் நம்ம சைவ சமயத்தில் உள்ளது. இதாங்க திருவேலிமலையிலலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அப்பருடைய அற்புதங்கள்னு. அதில் வந்து பெரும் பஞ்சம் வரும்போது எல்லாருக்கும் அமுது கொடுத்தாங்க, திருக்கோயிலை சுத்தம் பண்ணுறாங்க. யாருக்கு என்ன துன்பம்னாலும் ஓடி போய் அவங்களுக்கு அந்த துன்பத்தை நீக்குவதற்கு பெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்சு பதிகம் பாடுறாங்க. இதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்திருக்காங்க. தலையாத்திரை மட்டும் போனாங்க, தேவாரம் மட்டும் பாடினாங்கன்னு இல்லை, சமுதாய பணியும் செய்தாங்க. அதுதான் நம்ம அருளாளர்களுடைய பெருங்கருணை. சரி, இப்போ நம்ம வந்து நேற்றைய தினம் முதல் நாள் வந்து நம்ம என்ன சிந்தித்தோம்? அப்பர் சுவாமிகளுடைய அவதாரம், அவர் மாற்று சமயத்துக்கு போனது, அடுத்து தாய் சமயத்துக்கு வந்தது, அதெல்லாம் நம்ம சிந்தித்தோம். அடுத்த நாள் 2வது பதிவாக என்ன சிந்தித்தோம்? அரசன் வந்து நாவுக்கரசர் அழைத்தது, இந்த 4 வகையில் தண்டனை கொடுத்தது, தண்டித்தது. அதிலிருந்து அவர் அற்புத பதிகங்கள் பாடி பெருமானுடைய திருவருளால் மீண்டு வந்தது. இதெல்லாம் நம்ம 2வது பதிவில் பார்த்தோம். சொற்றுணை வேதியன் நமக்கு நமச்சிவாய திருப்பதிகம், கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு, பிறவி என்ற பெருங்கடல், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு போல நாமளும் அந்த கடலில் தான் இருக்கோம், பிறவிங்கிற பெருங்கடலில். அதை வந்து தெப்பமாக எப்படி நாவுக்கரசர் கரை சேர்ந்தாரோ, நமச்சிவாயன்ற 5 எழுத்து, அந்த 5 எழுத்து தான் நம்மளை கொண்டு போய் கரை சேர்க்கும். இந்த பிறவிங்கிற பெரும் கடலில் கடக்க வைக்கிறதும் நமக்கு 5 எழுத்து தான். அதனால தான் நமக்கு நம்ம ஆச்சாரிய பெருமக்கள் 5 எழுத்து திருப்பதிகம் நாவுக்கரசரும் அருளி செய்திருக்காரு, திருஞான சம்பந்தரும் அருளி செய்திருக்காரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாவுக்கரசர் பாடல் பார்த்தோம். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நம்ம நம்பியார் ஒரு சுந்தரமூர்த்தி நாயனாரும் நமச்சிவாய பதிகம் பாடியிருக்கார். மற்ற பற்று எனக்கின்றினேன் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்கனே ஆரம்பிக்கிறார். நிறைய இடங்கள்ல திருவாசகம் முழுவதும் நமச்சிவாய. ஒற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை, போற்றியோ நமச்சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய், போற்றியோ நமச்சிவாய செய்ய போற்றி போற்றி. இப்படி நிறைய இடங்கள்ல நமச்சிவாய பாடியிருக்கார். நமச்சிவாய அப்படின்றது 5 எழுத்து, நமக்கு சாதனம், நமக்கு பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கான தோணி. நாவுக்கரசரை கண்டு திருப்பாதிரி புலியூருக்கு அருகாமையில் பாடலீஸ்வரர் கோயில், அதுக்கு அருகாமையில் தான் அவர் கல்லை கட்டி கடலில் போட்ட இடம். இப்போ கூட அரண்மனை அறக்கட்டளையிலேருந்து நம்மளுடைய அருட்குருநாதர் பவானி தியாகராஜன் ஐயா அவர்கள் திருப்பணி செய்து மிக சிறந்த முறையில், ஒரு தடவை நாங்கள் போய் பார்க்கும்போதெல்லாம் ஒரு சின்ன அளவான ஒரு கோயில் மட்டும், அதில் நாவுக்கரசருக்கு ஒரு சின்ன திருமேனி மட்டும் இருந்தது. இப்போ வந்து நிறைய வேலை பார்த்து நல்லா சிறப்பாக வச்சுருக்காங்க. அந்த மிதந்து வந்த ஏரி, அந்த கடல் வந்து ஏரி மாதிரி இருக்குது. இப்போ கடல் வந்து கொஞ்சம் ஏன்னா இந்த 1300 ஆண்டுகள் ஆகுது, கடல் கொஞ்சம் உள்வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து கடல் அந்த இடத்துல இல்லை. அதுக்கு பதில் அவங்க வந்து ஒரு தெப்பை மாதிரி கட்டி அதில் நாவுக்கரசரை எப்படி கல்லை கட்டி வச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு திருமேனி வச்சு இப்போ ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க. வாய்ப்பு இருக்க அன்பர்கள்லாம் இதெல்லாம் போய் தரிசனம் பண்ணணும். அந்த பாதிரி புலியூருக்கு அருகாமையில் வந்து கரை சேர்றாரு. அப்போ அவரை எதிர்கொண்டு அடியார் பெருமக்களும்
மற்ற பொதுஜனங்களும் எல்லாம் பார்க்கும்படியாக தான் அந்த நிகழ்வு நடக்குது. எல்லாம் ஹரஹர ஹரஹரன்னு முழக்கம் செய்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, சாமி வந்து இன்றாலும் எமக்கு எந்தையுமாயின்னு பதிகம் பாடுறாரு. அப்புறம் அந்த தலத்திலிருந்து திருவதிகை வீரட்டானம் வர்றாரு. திருவதிகை வீரட்டானம் வந்து அவரை ஆட்கொண்ட திருத்தலம், திலகவதியார் திருத்தொண்டு செய்த திருத்தலம், குற்றாயினவாறு பாடி முதல்ல ஆட்கொண்ட தலம் அங்கே வர்றார். தீராத காதலோடு வர்றார். அப்படி வரும்பொழுது அங்கே உள்ள மக்கள்லாம் இந்த சமணர்களுடைய சொல்லை கேட்டு இந்த மன்னன் அவருக்கு செய்த கொடுமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு நஞ்சு கலந்த சாதம் கொடுத்தது, யானைக்காலை வச்சு இடற வச்சது, சுண்ணாம்பு காலவாயில் போட்டது, கல்லைக்கட்டி கடலில் போட்டது, 4 வகையான மிகப்பெரிய ஒரு துன்பம். அதிலிருந்து அவர் மீண்டு வந்ததை அந்த மக்கள்லாம் வெற்றி பெற்று வருகின்றார் நம்மளுடைய நாவுக்கரசர் என்று சொல்லி அவர் வரவேற்பு அப்படி ஏற்பாடு செய்திருந்தாங்களாம். அந்த தெருவில் ஒவ்வொரு வாசல் முன்பும் பூர்ண கும்பம், தெருவெல்லாம் வந்து தோரணம் கட்டி ஒவ்வொரு வீட்டு முன்பும் விளக்கேற்றி வச்சு அப்படியே நாவுக்கரச பெருமானை எதிர்பார்த்துருந்தாங்களாம். அப்படி வந்திருக்கார். எப்படி இருக்கும் பாருங்க. அதெல்லாம் நம்ம வந்து மனக்கண்ணில் அப்படியே வந்து பார்க்கணும், எப்படி வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த மக்களோடைய அன்போட போய் வீரட்டானேஸ்வரரை கண்டு வணங்குறார். அடுத்து பல தலங்கள் போகிறார். அப்போ அங்கே என்ன பண்ணுறாரு, தில்லை அம்பலத்துக்கு போகணும். ஏன்னா நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய தலம் தில்லை. தில்லையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிறவி இல்லை. அப்பேற்பட்ட ஒரு தலம், முக்தி தலம். பெருமானுடைய திருவடி கீழ்னு சிவபுராணம் பாடுறோமே, அந்த திருவடி கீழ் அற்புத குத்து, ஆனந்த குத்து, ஐந்தொழில் செய்யக்கூடியது அந்த தோற்றம். பெருமானுடைய உருவம், அருவுருவமில் உருவத் திருமேனிக்கு 25 திருமேனியில் மிக சிறப்பாக போற்றப்படுவது நடராஜ பெருமானுடைய திருமேனி. அந்த அவர் ஆடி ஆட்டம்தான் நம்மளை எல்லாரையும் ஆட வைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த அற்புத அற்புதத்தை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி தில்லை சிற்றம்பலத்துக்கு வர்றார். தில்லையோட எல்லை வந்த உடனே மண்மிசை விழுந்து வணங்கி எழுகிறார். இதெல்லாம் நம்ம வந்து நேரம் என்ன பண்ணுறோம், இறங்கினோடனே கோயிலுக்கு போயிடுறோம். நம்ம அருளாளர்கள்லாம் அப்படி போகலை. எப்படி போகிறாங்க, தில்லையோட எல்லை வந்த உடனே மண்மிசை விழுந்து வணங்கி எழுந்து அந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய அந்த மாட வீதிகளை வலம் வந்து அங்கே இருக்க அவருடைய அந்த அவர் தில்லைக்காட்சியை பார்க்க போகும்போது அங்கே இருக்க கிளிகள், நந்தவனத்தில் குயில்கள்லாம் சொல்லுதான், இங்கே வாருங்கள் பிறவி பிணி தீருங்கள்னு சொல்லுதான். குயிலெல்லாம் அப்படி கூவுதான். அப்புறம் கிளிகளும் நாகன வாய் பறவைகளும் என்ன சொல்லுதான், ஹரஹர ஹரஹர அப்படின்னு ஒலிக்குதான். மறையொலி எங்கும் முழங்குதான். தில்லையில் நம்ம அப்பர் சுவாமிகள் போயிருக்கும்போது எப்படியெல்லாம் அவருக்கு அனுபவம் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்படியெல்லாம் நம்ம இதெல்லாம் அப்படியே நம்ம மணக்கண் முன்னாடி வரணும். தில்லைக்கு போகும்போது அப்பர் சுவாமிகள் வரும்போது எப்படியெல்லாம் இருந்தது, அங்கே இருக்க கிளிகளும் குயில்களும் எப்படி அரஹர சொல்லுச்சு. அப்புறம் பாருங்கள், இங்கே வாருங்கள் பிறவி பிணி தீருங்கள்னு குயில்கள்லாம் கூவுறது அப்படி தான் இருந்துதான். அதையெல்லாம் கண்டு தில்லை அம்பலத்தில் போய் எல்லையில்லாத காதலோடு சபாநாயகரை கண்டு தொழுகின்றார் அப்பர் பெருமான். உடல் புலாகிதமுற்று கண்ணீர் மல்க பலமுறை விழுந்து பணிந்து எழுந்து கண்ணீர் பருக்கி
அதான் நம்ம மாணிக்கவாசகர் பாடுவார், மெய்தான் அரும்பு விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை பொற்றி செய்ய பொற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். இப்படியெல்லாம் அனுபூதி சொல்கிறார். அதுபோல் நம்ம நாவுக்கரசருக்கும் அந்த அனுபவம், அவங்களுக்கெல்லாம் அருளாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கிது. அங்கே சாமி சொன்னாராம் தில்லையில், எப்போ வந்த, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், போனோடனே அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, வாங்க எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்கள்ல. அதுபோல் நடராஜ பெருமான் கேட்டாராம், யார், அப்பர் சுவாமிகளை, திருநாவுக்கரசரை, என்னப்பா வா எப்போ வந்த அப்படின்னு கேட்டாராம். ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான், அடியவர்க்காய் சென்று தொழுமின் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. பா என்று வந்த அப்படின்னு எம்பெருமானுடைய கேட்டார். நம்மெல்லாம் தில்லைக்கு போகிறோம், பல தடவை போயிருக்கோம். என்னைக்காவது நம்மளை சாமி என்று வந்தாய் அப்படின்னு கேட்டிருக்காரான்னா இன்னும் கேட்கல. அதுக்கான பக்குவம் நமக்கு வரலன்னு தான் அர்த்தம். அப்படி பக்குவம் நமக்கு வந்துருச்சுன்னா நம்மளையும் சாமி கேட்பார், வா என்று வந்தாயின்னு கேட்பார். அந்த தில்லை காட்சியை கண்டு தொழுது அப்பர் சுவாமிகள் வந்து எல்லா வீதிகளிலும் வலம் வந்து திருப்பணிகள் செய்து, அதுதான் முக்கியம், திருப்பணிகள் செய்து சில காலம் தில்லையில் தங்கியிருந்து அப்புறம் களிப்பாலை போகிறார். களிப்பாலை வணங்கி பனைக்கை மும்மத வேளம் முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். நீங்கள் சாமியை நினச்சா போதும், அவர் உங்கள் உள்ளத்தில் வந்து நிரந்தரமாக கோயிலாக கொண்டு தங்கிடுவாருன்னு சொல்கிறார் அப்பர் சுவாமி. அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோன். தினையளவு நேரம் கூட மாணிக்கவாசகர் சொன்னார், இமைப்பொழுதும் சொன்னார். மாணிக்கவாசகர் வந்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் கண்ணார். இவர் தினை தனை பொழுதும் மறந்து உய்வனும். தினை எவ்வளவு சின்னதாக இருக்கும், கடுகை விட சின்னதாக இருக்கும். அந்தளவு நேரம் கூட உன்னை மறந்தா ஓய்வு பெறுவனோ என்று சொல்கிறார். இதெல்லாம் நமக்காக தான் அருளாளர்கள் பாடுறது. மீண்டும் தில்லையம்பதிக்கு வர்றார். அந்த களிப்பாலை போய், களிப்பாலைக்கும் தில்லைப்பதிக்கும் மிக அருகாமையில் தான், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். திரும்ப வந்து தில்லைக்கு வர்றார். தில்லைக்கு வந்து தான் பெரிய திருத்தாண்டகம் பாடுறார். அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைக்கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை. அடியன் வந்து அடிக்கடி சொல்கிற வார்த்தை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அதனால தான் அடிக்கடி நமக்கு திருவாசகம் முற்றோதல் வந்து எப்போல்லாம் இறைவனோட புகழை பேசுகிறோமோ அன்னைக்கெல்லாம் நமக்கு பிறந்த நாள். சாமி வந்து நம்ம கணக்கை வந்து அங்கே எழுதுவார், இன்றைக்கெல்லாம் இறைவனோட புகழை பாடினாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு அந்த பதிகத்தை பாடி அங்கே அப்புறமும் கொஞ்ச நாள் இருந்து திருத்தொண்டுகள்லாம் செய்கிறார். அப்புறம் சீர்காழி போகிறார், பக்கத்தில் இருக்கக்கூடிய சீர்காழியில் திருஞான சம்பந்தருக்கு சிவஞானம் குலைத்து திருமுலைப்பால் ஊட்டியதும் அதனை உண்ட ஞான சம்பந்தர் இவன் எம்மான் என்று சிவபெருமானை சுட்டிக்காட்டி தன்னுடைய தந்தையாருக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள் எல்லாம் ஓய்வு பெறுவதற்கு காட்டி அருளிய அற்புத திருப்பதிகம். அதை கேட்டவுடனே நாவுக்கரசர் உள்ளத்தில் பெரும் வியப்பு தோன்றுது.
ஞானசம்பந்தர பிள்ளையாரது திருவடியை வணங்க வேண்டும்னு பெரும் விருப்பம். அப்போ கனகசபாபதியை பணிந்து பிரியா விடைபெற்று எங்கே வர்றாருன்னா சீர்காழிக்கு வந்துட்டார். சீர்காழி எல்லையம்பதிக்கு வந்த உடனே இப்போ இவர் எப்படி கேள்விப்பட்டார்? திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் உண்டது, அவர் சுவாமியை சுட்டி காட்டி பாடி அருளியது, இந்த அற்புதங்களையெல்லாம் எப்படி நாவுக்கரசர் கேட்டு வர்றாரு. அதே போல் சீர்காழியில் அவதாரம் செய்த நம்ம ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்கிறாரு? சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டது, அப்புறம் அவரை தண்டனை கொடுத்தது அரசன், அதில் இருந்தெல்லாம் அவர் தப்பி வந்தது, இதையெல்லாம் சம்பந்தர் கேட்குறார். இப்படி ஒருவருக்கொருவர் கேட்டு ஒருவர் மேலே ஒருவர் அளவு கடந்த அன்பு பக்தி. அவர் எல்லைக்கு வர்றாரு சீர்காழியிலன்னா ஞானசம்பந்தர் வந்துட்டார். 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காண வேண்டும்னு பெரு விருப்பினாள். 2 பேருக்குமே மிகப்பெரிய விருப்பம் ஒருத்தருக்கு ஒருத்தரை காணணும் அப்படின்னு சொல்லி. அறாத காதல், அளவிலாத காதலோடு நாவுக்கரசர் அடியார்களிடையே சென்று ஞானசம்பந்தருடைய சரணம் மலர் பணிந்தார்கிறார். கூட்டத்தில் தானே வர்றாரு. எப்பவுமே ஞானசம்பந்தர் வர்றாருன்னா ஒரு பெரிய கூட்டம் வரும், நாவுக்கரசர் வர்றாருன்னா ஒரு பெரிய கூட்டம். அவர் கூட ஒரு அடியார் கூட்டம் இருக்கும், இவர் கூட ஒரு அடியார் கூட்டம் இருக்கும். நாவுக்கரசர் என்ன பண்ணுறாரு? அந்த அடியார் கூட்டத்தெல்லாம் விலக்கி, திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தை, இவர் வயது மூத்தவர் இருந்தாலும் அந்த அடியார் கூட்டத்தை விலக்கி அவருடைய பாதத்தில் போய் விழுந்துறார். அப்புறம் ஞானசம்பந்தர் வந்து அவரும் விழுந்து பணிந்து நாவுக்கரசரை கரங்களை பணிந்து எழுந்து கரங்களை பிடித்து தந்தையாரேன்னு பொருள்படும்படியாக அப்பரே அப்படின்னு கூப்பிட்டார். வயதில் மூத்தவர் இல்லையா, அதனால் அப்பரேன்னு அழைக்கிறாரு. இவர் அடியேன்னாரு. 2 குருநாதர்களும் கலந்தது. 2 நிலவு, ஒரு வானத்தில் வந்து ஒரு நிலவு தானே இருக்கும், இது 2 நிலவு வந்து கலந்தது போல இருந்தது அப்படின்னு வந்து சேக்கிழார் சொல்கிறார். அப்புறம் இருவரும் போய் தோணியப்பரை பாடி பரவுறாங்க. சீர்காழிப்பதியில் போய் தோணிபுரத்து அம்மையப்பரை வணங்கி பதிகம் பாடுறாங்க இருவரும். அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் மடத்தில் எழுந்தருளி அமுது உண்டு இருக்காங்க. பல நாட்கள் அங்கே தங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் சோழ நாட்டு தலங்களையெல்லாம் தரிசிக்கணும் அப்படின்னு வாகீச பெருந்தகை நம்மளுடைய நாவுக்கரசர் கிளம்புறார். அப்போ ஞானசம்பந்தரும் அடியேனும் உங்களோட தலையாத்திரை மேற்கொள்கிறேன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து தலையாத்திரை மேற்கொள்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து வர்றாங்க. திருக்கோலக்கா என்னும் திருத்தலத்தை தரிசனம் செய்து திரும்புகிறார். ஞானசம்பந்தரோட விடை பெற்று கொண்டு இப்போ அப்பரடிகள் மட்டும் போகிறார். கருப்பரியலூர், திருப்பன்கூர், நீடூர், திருக்குறுக்கை, திருநென்றியூர், திரு அணிப்பள்ளி, திருச்செம்பொன்பள்ளி இப்படி தலங்களையெல்லாம் தரிசித்து கொண்டு வந்து எங்கே வர்றாருன்னா சத்திமுற்றம் வர்றார். சத்திமுற்றத்துக்கு வந்து சொல்கிறாரு, உன்னுடைய திருவடி தீக்கை, அதுதான் அந்த பாடல் பாடுறார். கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் புவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை போகாவிடில் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தளர்க்கை தேவா திரு சத்திமுற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே அப்படின்றார். இந்த கூற்றம் வந்து கூற்றுவன் இருக்கானே, யமன் வந்து என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி உன்னோட அந்த அடிச்சுவடு, புவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை, அப்படி வைக்கலைன்னா உன் மேலே ஒரு பழி வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் சாமி சொல்கிறாரு, உனது நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். எங்கே வர சொன்னார்னா நல்லூருக்கு வான்னார். சத்தி முற்றத்துக்கு அருகாமையில் இருக்க நல்லூருக்கு வந்து நல்லூருக்கு வான்னு சொல்கிறாரு. இவர் போகிறாரு. அப்படி போகும்பொழுது
மனமுருகி அங்கே பாமாலை பாடுறாரு. உன் நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய சேக்கிழார் பெருமான். அப்போ அவருக்கு திருவடி தீக்கை கிடைக்கிது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கிடச்சிருக்கு. நம்ம மாணிக்கவாசகருக்கு திருப்பெருந்துறையில் திருவடி தீட்சை கிடச்சிருக்கு. அதுபோல் நம்ம அப்பர் சுவாமிகளுக்கு நல்லூரில் திருவடி தீட்கை கிடைக்கிது. அதுபோல் நம்ம நம்பியாரூர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சித்தவட மடத்தில் திருவடி தீட்கை கொடுக்குறார். இப்படி திருவடி தீட்கை பெற்று எங்கே வர்றாருன்னா மேலும் பல தலங்களை தரிசித்து திங்களூர் வர்றார். இந்த அளவில் நம்ம திருவடி தீக்கை பெற்றதோட நாவுக்கரசருடைய திருவடிகளையும் நம் தலைமேல் கொண்டு, பெருமானுடைய திருவடிகளையும் நம் தலைமேல் கொண்டு இந்த அளவில் இந்த 3வது பதிவை நாம் நிறைவு செய்து 4வது பதிவில் அன்பின் சிகரம் அப்பூதியடிகளோட திங்களூர் வர்றார். இப்போ நாம் எதை நினைவில் இருக்கணும்? 3வது பதிவில் நல்லூரில் அவர் பட்ட திருவடி தீக்கையை நம்ம நினைவில் கொள்ளணும். அந்த அளவில் நம்ம நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு தொடர்ந்து நாம் அப்பர் சுவாமிகளுடைய அற்புதங்கள், ஞானசம்பந்தருடைய அற்புதங்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அற்புதங்கள், மாணிக்கவாசகருடைய அற்புதங்கள் என்று நாம் தொடர்ந்து 4 பெருமக்களுடைய அற்புதங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இடையிடையே நம்ம நாயன்மார்கள் குருபூசை திருநாளன்று அவர்களுடைய அருள் வரலாற்றையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நாளை நாம் மறுநாள் சிறுத்தொண்ட நாயனாருடைய குருபூசை திருநாள், அவருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் கேட்டும் பார்த்தும் ஓய்வு பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.